அவசியமாக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்பு, வெறும் 5 ரூபாய் இருந்தால் நீங்கள் இந்த கிளீனிங் டிப்பு செஞ்சிடலாம். ஒரு மாதத்துக்குள்ளது. அது எப்படி வீடியோவுக்கு வந்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுண்டா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் 1, இந்த மாதிரி நைட்டி வந்து நம்ம வந்து இது வந்து உண்மையிலே விசிறி மாதிரி உள்ளது. இதை நான் எப்படி கட்டிங் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். தையலை பிரித்து விட்டு அது ஒரு மாதிரியே பிரித்தது மாதிரியே கிடக்கும். அது பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். அதுவும் முக்கால் கையோட தான் இருக்கும். நான் அதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி விசிறியாக இருக்கும். தையலை பிரித்து விடாமல், ஏற்கனவே பழைய சட்டைக்கு இந்த தையலை பிரித்து விட்டுருந்தேன். அது ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. இந்த மாதிரி விசிறி மாதிரி உள்ளதை ஒரு சட்டையை கட்டிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏற்கனவே பச்சை கலர் சட்டையை கட்டிங் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த மெரூன் கலரை வந்து நான் கட்டிங் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் படும், நம்மளுக்கு அந்த கீழே தொங்கும். அப்போ நம்ம திரட்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். சில நேரத்தில் மறந்துட்டோம்னா அப்படியே நனைஞ்சு போய் நம்மளுக்கு ஈரமாக இருக்கிற மாதிரியே தோணும். பாருங்கள், இந்த இப்போ கொஞ்சோன்னு கழுவிட்டு வர்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ஈரம் அதில் இருக்குதுன்னு பாருங்களேன். ஒரு மாதிரி நசுனே நம்மளுக்கு இருக்கும். அதனால் நம்மளுக்கு காய்ச்சல் வரும், ஜலதோஷம் முடிக்கும், பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மூலையில் இருந்தும் 1 இஞ்சியை விட்டு நீங்கள் அப்படியே வெட்டலாம். அந்த மூலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 இஞ்சி இல்லை 1.25 இஞ்சியை விட்டு இந்த நீளமாக இருக்குல்ல அதில் விட்டு நீங்கள் அழகாக சூப்பராக வெட்டலாம். அந்த மாதிரி வெட்டினா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? அந்த மூளை இருக்குல்ல, அதில் வந்து கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு 1.25 இஞ்சியை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை 1 இஞ்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக சூப்பராக இதோட இந்த மூலையோடு நீங்கள் வெட்டிடலாம். அப்போ உங்களுக்கு நல்லாயிரும். இதில் எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கிச்சனில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நைட்டியே நம்ம வாங்காமல் இருக்கணும். அவ்வளோதான். சரியா? அப்படியே பார்த்துக்கிறோங்க. இப்போ கட்டிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட்டிங் பண்ணிட வேண்டியது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இல்லை விசிறி மாதிரி நல்லாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் 1 இஞ்சிக்கு நம்மளுக்கு கூடவே கிடக்கல, 1.25 இஞ்சிக்கு கூடவே கிடக்கிறனால நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக நல்லாவே இருக்கும். அதை பிரிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் மொட்டைக்கை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் ஏற்கனவே கட்டிங் பண்ணி ஒன்று போட்டுட்டு தான் உங்களுக்கு இதை நான் கட்டிங் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முடிஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி கிச்சனில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நைட்டி இல்லாமல் கை மட்டும் முக்கால் கையாக உள்ளது விசிறி இல்லாமல் வாங்கிட்டீங்கன்னா நல்லது. சில நேரத்தில் தப்பாக வாங்கிடுறது தான் இந்த பிரச்சனைக்கு. அது இப்போ அவங்க அடுத்த டிப்பு போகலாமா? அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து ஒரு கிளீனருடைய லிக்விடு செய்ய போகிறோம். அதுக்கு தேவை வந்து 2 எலுமிச்சம்பழம் வேணும். அதுவே உங்கள்கிட்ட வந்து தோல் தான் இருக்குது, எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு சாரை புழிஞ்சிட்டு தோல் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 பழ தோலும் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறு இருந்தால் போதும். சரியா? அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நல்லா கட்டிங் பண்ணி போட்டு கொதிக்க வைங்க. நான் 2 எலுமிச்சம்பழம் போட்டிருக்கிறேன். இதில் காஞ்ச பழமாக இருந்தால் கூட உங்களுக்கு 2 பழம் போதும். அப்புறம் நம்ம வந்து சட்டி பாத்திரம் தேய்க்கக்கூடிய இந்த 5 ரூபா வீம் இருக்குல்ல, சோப்பு, அதை எடுத்துக்கிறேங்க. இது எனக்கு வந்து எதுக்கோ ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அதுதான், நானும் இது வாங்கவும் இல்லை, ஏதோ வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதை நல்லா திருவிக்கிறேங்க. இதில் வந்து காவாசி திருவினாலே போதும், இல்லைன்னா பாதி திருவினாலே உங்களுக்கு போதும். சரியா? நீங்கள் 1 லிட்ரு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 5 ரூபா சோப்பு 1 சோப்பு நீங்கள் போடணும். அதுவே 1/2 லிட்டர் தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பாதி போடுங்க. அதுவே நீங்கள் 300 மில்லி 250 மில்லி தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காவாசி போடுங்க போதும். அதே நேரத்தில் எலுமிச்சம்பழத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. 1 பழம் போட்டால் போதும். தோலாக இருந்தால் 2 தோல் போட்டிங்கன்னா போதும். சரியா? இப்போ எலுமிச்சம்பழத்தை நல்லா கொதிச்சாச்சு, அடுப்பு அடைச்சாச்சு. இதையும் திருவி இந்த ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா கரைச்சாச்சு. அந்த எலுமிச்சம் தண்ணியவே ஊற்றி நல்லாவே கரைச்சி அதுக்குள்ளேயே ஊற்றிக்கிறங்க. ஊற்றி நல்லாவே கரைச்சிக்கிறங்க. சரியா? இதில் போட்டு கூட கொதிக்க வைக்கலாம். ஏற்கனவே அது சூடாக தான் இருக்குது. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா வெந்து தானே இருக்குது, நல்லா வந்து பிளெண்டர் பண்ணி பேஸ்ட்டாக செஞ்சுக்கிறங்க. செஞ்சு அதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறணும். 1வது பொருள் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது தான் பேக்கிங் சோடா. ஒரு கரண்டி போடுங்க. இந்த இதே கரண்டியில் 1 கரண்டி போடுங்க. உங்களுக்கு 1 லிட்டருக்கு தாராளமாக போதும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சந்தோலை அரைச்சி வச்சுருக்கிறோம் தெரியுமா, அதை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் கூட பண்ணிக்கிறலாம். ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த எதுலேயும் ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லைண்டா ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்போம் டிஷ் வாஷிங் லிக்விடுக்கு, அதுலேயும் உங்களுக்கு வெளியாக இருக்குது, ஈஸியாக இருக்கும். இந்த கசட்டு போய் அதில் அடைச்சிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டு அதே மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டிக்கிட்டு பாட்டில்களில் ஊற்றி வச்சுக்கிறங்க. இது கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறோங்க.
1 லிட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை சின்ன பாட்டிலில் நான் எதுக்கு ஊற்றி வச்சுருக்கேன்னா, ஒன்று வந்து டாய்லெட்டில் வைக்கணும், இன்னொன்று வந்து நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கிறணும். டாய்லெட் க்ளீனும் இது பண்ணலாம். நம்ம கிச்சனில் வந்து சட்டி பாத்திரம், சிங்கு, அடுப்பு எல்லாமே நம்ம தொடச்சிக்கிறலாம். எண்ணெய் பிஸ்கு என்ன இருந்தாலும் உங்களுக்கு நீக்கி வைக்கும் இந்த லிக்யூட்டு. அதிகமாக காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்லா உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்பி செய்யுங்க. ஓகே. இதில் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி, சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுங்க. சரியா? ஊற்றிட்டு ஸ்பாஞ்சை வந்து நல்லா நனைச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கிறங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்குள்ளே தண்ணியை ஊற்றிக்கிறங்களேன். கப்பு கணக்குன்னா கொஞ்சமாக கப்பு அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் 2 கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறங்க. கொஞ்சோன்னு ஊற்றி இதை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக நல்லாவே இருக்கும். நல்லா அழுக்கு போகும். எண்ணெய் பிஸ்கார அறவே உங்களுக்கு சட்டி பாத்திரத்தில் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாகவும் தேய்ச்சி கழுவி வரலாம். பளிச்சுன்னு போயிடும். உங்களோட பாத்திரம் வந்து எப்போதும் தேய்க்கிறத விட பளபளன்னு போயிடும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எலுமிச்சந்தோல் போட்டிருக்குறோம், அந்த சோப்போடு சேர்த்து நம்ம எலுமிச்சம்பழம் போட்டிருக்குறோம், உப்பு போட்டிருக்குறோம், பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். சட்டி பாத்திரத்தை பளபளன்னு ஆக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஓகே, கண்டிப்பாக நம்பி செய்யுங்க. நல்லா உங்களுக்கு ஒரு கொட்டாகவும் நல்லா திருப்தியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம கழுவிடலாம். சீங்கெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு போகும். அந்த டேபிள் டாக்லாம் அவ்வளோ நல்லா சூப்பராக நல்லா பளபளன்னு போகும். எப்போதும் தேய்க்கிறத விட எண்ணெய் பிஸ்கு உங்களுக்கு அறவே கிச்சனில் இருக்காது. அடுப்பில் இருந்து, சிங்கில் இருந்து, சட்டி பாத்திரத்துலேருந்து, டாய்லெட்லேருந்து நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணலாம். இந்த ஒரு க்ளீனரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரி லிக்விட் வேணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிறங்க. இல்லை நீங்கள் டெய்லி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 லிட்டருக்கு செஞ்சு வச்சுக்கிறங்க. ஜாமான்களை குறைச்சிக்கிறங்க, கூட்டிக்கிறங்க. ஓகேயா? நம்ம 1 லிட்டருக்கு நான் உங்களுக்கு இந்த அளவு சொல்லியிருக்கிறேன். அதுவே காவாசினா நீங்கள் எல்லா ஜாமானையும் குறைச்சிக்கிறங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி, தண்ணி சூடு வந்ததோடு அடுப்பு அடைச்சிட்டு தேய்ச்சி கழுவுங்க. எப்படி அடிப்பிடிச்ச பாத்திரம் கூட உங்களுக்கு சூப்பராக ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லேசாக சூடு வந்ததோடய அடுப்பு அடைச்சிருங்கப்பா. அடுப்பு அடைச்சிட்டு அந்த மாதிரி இந்த கரண்டியை வச்சுக்கிட்டு செஞ்சினாலே உங்களுக்கு அந்த அடி பிடிச்சது எல்லாமே சூப்பராகவே போயிடும். அதுவே நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து கழுவி விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு இந்த தண்ணியை அப்படியே சிங்கில் சாய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டீல் ப்ரெஸ்ஸை வச்சோ ஸ்பாஞ்ச் வச்சோ தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பளபளன்னு போயிடும். நான் ஸ்டீல் ப்ரெஸ்ஸை வச்சு தான் தேய்க்கிறேன். இது கடாய் தானே, அதனால் நான் குவாலினால நான் வந்து ஸ்டீல் ப்ரெஸ்ஸை வச்சு தேய்க்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே சோப்பெலாம் நீங்கள் போட வேணாம். ஏன்னா அதில் ஊறினதே உங்களுக்கு போதும். சும்மா தேய்ச்சி கழுவிடுங்க. எப்போதோட நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு போகும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு பாத்திரங்களாக இருந்தாலும் பளபளன்னு போகும், ஸ்டீலாக இருந்தாலும் பளபளன்னு போகும். உங்களுக்கு டாய்லெட்டில் இருக்கிற தரைகள், கக்கூசு எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே போகும்ப்பா. டாய்லெட்டு க்ளீன் பண்ணலாம், கிச்சனை க்ளீன் பண்ணலாம். எண்ணெய் பிஸ்கஸ் சூப்பராக எடுக்கும், கரைகளை சூப்பராக எடுக்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்க பொருள் வந்து ரொம்ப பவரான பொருள் நம்ம போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம கெமிக்கல் பொருளை வச்சு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பொருள் இருந்தாலே போதும். முதல்ல நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா செஞ்சு வச்சுக்கிறோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த நம்ம செஞ்சு வச்ச லிக்விட்டை ஊற்றி ஸ்பாஞ்சு வச்சு சீங்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கழுவியாச்சு. இதுக்கப்புறம் சீங்கு மட்டும் தான் கழுவணும். எல்லாத்தையும் கழுவிடுங்க. முடிஞ்சிருச்சு. சீங்கு எப்போதும் அதில் பளிச்சுன்னு போகும். ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியதில் ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி தேய்ச்சாலே உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சனோட சீங்கு வந்து உங்களுக்கு உப்பு கரை இருக்கவே இருக்காது. டாய்லெட்டில் உள்ள உப்பு கரையை கூட போக்கக்கூடிய தன்மை இந்த லிக்விட்டில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த பதிலாக சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.